மின்னணு முறையில் நெல் கொள்முதல் செய்யும் திட்டத்திற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நேரடியாக நெல் கொள்முதல் மையங்களுக்கு சென்றே விவசாயிகள் பதிவு செய்யலாம் என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி விளக்கமளித்திருக்கிறார். நெல் பயிரிடும் விவசாயிகள் அறுவடை செய்யும் முன்பாக அது குறித்து ஆன்லைனில் தங்களது பெயர், ஆதார் எண், நிலத்தின் உரிமையாளர் பெயர் உள்ளிட்டவற்றை பதிவு செய்த பின்னர் அவற்றை சரிபார்த்து கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் நுகர்பொருள் வாணிபக் கழகத்தினர் ஒப்புதல் வழங்கிய பிறகே நெல்லை கொள்முதல் நிலையத்திற்கு விற்பனைக்கு கொண்டுவர வேண்டும் என்ற புதிய நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. இதன்படி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை விற்பனை செய்வதற்கான தேதி விவசாயிகளின் செல்போன் எண்ணுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பப்படும். அந்த தேதியில் நேரடியாக சென்று விவசாயிகள் தங்களது நெல் மூட்டைகளை விற்பனை செய்யலாம். இதனால் விவசாயிகள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படாது என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அதே நேரம் இத்திட்டத்திற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சிறு குறு விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை அடுக்கி வைக்க இடமில்லாத காரணத்தினால்தான் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைகளை இருப்பு வைத்து விற்பனை செய்து வருகின்றனர். மேலும் கிராமத்தில் உள்ள விவசாயிகள் ஆன்லைன் மூலம் பதிவு செய்ய முடியாமல் நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய முடியாத நிலை உருவாகும் என்றும் கவலை தெரிவிக்கின்றனர். அத்துடன் நிலங்களை பெரும்பாலும் குத்தகை, ஒத்திக்கு பார்ப்பவர்களாக இருப்பவர்கள், அவர்களின் பெயருக்கும் பட்டாவில் உள்ள பெயருக்கும் வித்தியாசம் வரும். அப்போது கொள்முதல் செய்ய முடியாமல் சிக்கல் ஏற்படும். ஆட்கள் பற்றாக்குறை போன்ற காரணங்களால் குறிப்பிட்ட நாட்களுக்குள் நெல்மணிகளை அறுவடை செய்ய முடியாத சூழல் இருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எனவே புதிய நடைமுறையை அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்டா மாவட்ட விவசாயிகள் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். விவசாயி வயிற்றில் அடிக்காது, மத்திய அரசே, மோடி அரசே, நியாயம் தானா, நியாயம் தானா? நாங்க ஆன்லைன்ல நாங்க ஏத்துக்கவே முடியாது. தொடர்ச்சியா போராட்டம் நடத்துவோம். டெல்லியில நடக்கிறது மாதிரி வந்து படுத்துருவோம். உடனடியாக ஆன்லைனில் ரத்து பண்ணணும். நேரடியாக பழைய முறைப்படியே கொள்முதல் பண்ணணும். நீங்கள் ஆன்லைனில் கொள்முதல் பண்ணுறதெல்லாம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்கள, உங்கள் சென்டரில் நடக்கிற முறைகளை தடுக்க உங்களால் முடியுமா? துணிச்சல் இருக்கா? துணிச்சல் இருந்தால் அதை செய்யுங்க. எங்கள் விவசாய வயிற்றில் அடிக்காதீங்க. டிஎன்சிஎஸ்சியில் ஆன்லைன் மூலம் நெல் கொள்முதல் செய்ய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இது எங்களுக்கு எந்த வகையிலும் ஒத்து வராது. ஆன்லைனை பற்றி எங்களுக்கு தெரியாது. நாங்கள் விவசாயி, எப்பொழுதும் உள்ள உணவு மூலமே நாங்கள் நெல்லை போட ஆசைப்படுகிறோம். ஆன்லைனில் நெல் கொள்முதல் திட்டத்திற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிப்பது தொடர்பாக நியூஸ் 18 தொலைக்காட்சியில் அண்மையில் பிரத்யேக தொகுப்பு ஒளிபரப்பப்பட்டது. இந்நிலையில் திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி நேரடி நெல் கொள்முதல் மையங்களுக்கு சென்றே விவசாயிகள் பதிவு செய்யலாம் என அறிவித்தார். ஆன்லைனில் பதிவு செய்த பிறகே நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டாலும் ஆன்லைன் பற்றி விவரமறியாத விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை அணுகலாம் என்றும் கூறினார். அருகாமையில் இருக்கின்ற நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு விவசாயிகள் சென்று ஒவ்வொரு விவசாயியும் தங்கள் பகுதியில் எத்தனை ஏக்கர் நாங்கள் நெல் பயிர் செய்திருக்கிறோம் என்ற விவரத்தை அங்கேயே பதிவு செய்வதற்கு ஒவ்வொரு நேரடி கொள்முதல் நிலையத்திலும் இன்றைக்கு அந்த வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே விவசாயிகள் 2 முறையிலும் பதிவு செய்து கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மழைக்காலம் வருவதை அடுத்து நெல்மணிகள் மழையில் நனையாமல் இருக்கும் வகையில் டெல்டா மாவட்டங்கள் தவிர மற்ற பகுதிகளில் கூட்டுறவுத்துறை மூலம் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நெற்பயிர்களை தாமதமின்றி பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக காலியாக உள்ள சர்க்கரை ஆலைகள் மற்றும் அரசு கட்டடங்கள் ஒதுக்கப்பட்டு தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார்.